அந்த தர்மத்தை சின்ன வயசுலேருந்து கத்துக்கணும். சின்ன வயசுலேருந்து நாம பார்க்கணும். இளமையில் கல் அப்படின்னு சொல்லுவா. அந்த இளமையில் கல்லுக்காகத்தான் அந்த சின்ன வயசுலேயே கற்கணம் கற்க கசடற அப்படின்னு சொல்ற. அந்த இளமையிலிருந்து பகவான் தான் இவர், கங்கைன்னா இது, புண்ணிய புருஷான்னா இவா, இப்படி இல்ல சிரஞ்சீவிகள்னா இவா, அஸ்வத்தாமா பலிஹி வியாசா ஹனுமாம்ஸ்ட விபீஷணஹா கிருப பரசுராமஸ்ட சப்தைதே சிரஜீவினஹா. இது மாதிரி நம்முடைய நல்ல ஹிஸ்டரி என்ன இருக்கோ அதை படிக்கணும். பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி ஒரு பக்கம் இருக்கு, எக்கனாமிக் ஹிஸ்டரி ஒரு பக்கம் இருக்கு, பூகோளம் இங்க மேடா இருக்கு, இங்க பள்ளமா இருக்கு, இங்க குளிரா இருக்கு, இங்க வெயிலா இருக்கும், இங்க இது கிடைக்கும், அந்த ஊர்ல அது கிடைக்கும்னு சொல்றதெல்லாம் ஒவ்வொரு ஹிஸ்டரி இருக்கு. இது பகவானுடைய அவதாரம் எப்படி ஏற்படுறது, பகவானுடைய அனுகிரகம் எப்படி கிடைக்கிறது, பகவானுடைய லீலைகள் என்ன, பகவானை சுலபமாக நாம ஸ்துதி பண்றது எப்படி, இந்த மாதிரியான ஒரு ஹிஸ்டரியை கத்துக்கணும்னா அதுக்கு நாம புராணங்களை நிறைய படிக்கணும். புராணங்களை படிச்சோம்னா, நீதி சாஸ்திரத்தை படிச்சோம்னா நமக்கு தர்மத்தினுடைய விவரங்கள் கிடைக்கும். ஏன்னா எலாபரேட்டா அது பண்ணியிருக்க, அது எவாபரேட் ஆயிடக்கூடாது. எலாபரேட்டா சொன்னது அது எவாபரேட் ஆகாம இருக்கணும்னா ஈரமா இருக்கணும். அது ஈரமா இருக்கணும்னு சொன்னா அது இந்த மாதிரி தார்மிக் நர்சரி ப்ரோக்ராம்ஸ் வழியா அந்த ஈரத்தை காப்பாத்தின்றே இருக்கணும். அது தார்மிக் நர்சரி. அந்த செடி கொடிக்காக மற்ற நர்சரி இருக்கு. நம்ம ஏபிசிடி சொல்லி தரத்துக்கு நர்சரி ஸ்கூலுங்கிறோம். இங்க தார்மிக் நர்சரி. தர்மம்னா என்ன அப்படிங்கிறது அப்பா அம்மாவை நல்ல விதமா பார்த்துக்கணும், அப்பா அம்மாவுடைய எண்ணத்தை நிறைவேற்றணும். அதுலேருந்து ஆரம்பிச்சு அந்த தர்ம சிந்தனை அதை வளர்க்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல பயிற்சி, அழகான பயிற்சி, ஆரோக்கியமான பயிற்சி, அனுதினம் பயிற்சி. அந்த அனுதினம் பயிற்சிங்கிறது நமக்கு ஒரு வைராக்கியத்தை உருவாக்கும். வைரம் பாஞ்ச மரம்னு சொல்லுவேன். அதான் திருடமானதுன்னு அர்த்தம். வைரம் பாஞ்சதுன்னா விரோத மனசோட இருக்குன்னு அர்த்தம் இல்லை. வைரம் பாஞ்சதுன்னு சொன்னா இந்த மரத்துல, கருங்காலி மரம் மற்ற மரத்துல வைரம் பாஞ்சதுன்னா அது திருடமா இருக்கும், உடைக்க முடியாது, அது ரொம்ப நாளைக்கு இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அது மாதிரி நல்ல சிந்தனைகளை சின்ன வயசுலேயே அவளுக்கு மனசுக்கு புரியும்படியாக, பதியும்படியாக, ஆழமாக, அழுத்தமாக நாம சொல்லி கொடுத்தோம்னா அது மனசுல பதியும். ஆகவே அது ஒரு ஃபவுண்டேஷன் ஆயிடும். ஃபவுண்டேஷன் பலமாக இருந்தா கட்டடம் நாம கட்டிகிட்டே போகலாம், எப்போ வேணாலும் கட்டிக்கலாம். அந்த கட்டடத்தை இப்போ 2 மாடி கட்டலாம், அப்புறமா 4 மாடி கட்டலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ஃபவுண்டேஷனை பலமா பண்ணிடணும். அந்த மாதிரி இந்த சின்ன வயசுல தமிழ் மூலமாக கத்துக்கிறது, சம்ஸ்கிருத பாஷையின் மூலமாக கத்துக்கிறது, நம்முடைய நீதி சாஸ்திரத்தை கத்துக்கிறது, கங்கையை பத்தி, யமுனையை பத்தி, பகீரசனை பத்தி, இந்த மாதிரி கதைகள்லாம், ஹரிஷ்சந்திரனை பத்தி இது மாதிரி கதைகள்லாம் கத்துக்கிறது, பகவத்கீதையை கத்துக்கிறது. இதுக்கெல்லாம் ஒரு நல்ல சத்சங்கம் வேணும். ஹர ஹர நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவ, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர்.